உன் பிரச்சனையை சொல்லு. இப்போ உனக்கு என்ன? மேடம், நான் வந்து சேர்ந்து தான் வாழணும். ஆனால் இவ்வளவு அலிகேஷன்ஸ் என் மேலே சொல்லிட்டு, என் குடும்பத்தார் மேலே சொல்லிட்டு, குறிப்பாக எங்கள் அம்மா வந்து சொல்கிறா. அதனால் எனக்கு வந்து அந்த பொண்ணோட வாழணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பதில் கொடுக்கும்போது சேர்ந்து வந்து வாழ்ந்தா, முறையாக வாழ்ந்தா, இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னது பொய்ன்னு எழுதி கொடுத்தா நம்ம வாழலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் கேஸ் அன்னைக்கு நாங்கள் போனோம். அந்த தம்பியும் 2 பேரையும் கவுன்சிலிங் விட்டாங்க. அந்த பொண்ணு அடுக்கடுக்காக இந்த குற்றச்சாட்டுக்களை தான் சொல்லுது. இந்த பையனுக்கு ரொம்ப பதறி போச்சு. மேடம், ஹனிமூனுக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய் நான் செலவழிச்சிருக்கிறேன் மேடம் இந்த பொண்ணுக்காக. எத்தனை ஊருக்கு போகணும்னு கேளுங்க. ஏறத்தாழ 1 மாசம் சுற்றி இருக்காங்களாம். காஷ்மீரில் ஆரம்பிச்சு அப்படியே எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அடுத்த வாய்தா போடுங்க மேடம், நான் கொண்டு வந்து காட்டுறேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தேன்னு, என்னென்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஒரு இவ்வளோ ஃபோட்டோ கத்தையாக எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் பொய் இல்லை மேடம், இதெல்லாம் கூட்டிகிட்டு தான் போனார். அது ஹனிமூன் மேடம். ஹனிமூன் முடிஞ்ச உடனே அவ்வளோதான் மேடம், என் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல். சரி, 3 தடவையும் உட்காந்து பேசி பார்த்தாங்க. அந்த பொண்ணு நான் சேர்ந்து வாழ மாட்டேங்குது. சரி, அப்போ வந்து கவுன்சிலர் கேட்டாங்க, ஏமா நீ இவ்வளோ குறை சொல்கிற, அப்புறம் ஏமா நீ டைவர்ஸ்க்கு போடலை, நீ போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, எங்கள் வக்கீலுக்கு தான் சொன்னாங்க நம்ம எம்சி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதாவது நீ சேர்ந்து வாழ விரும்பலை, ஆனால் எம்சி மட்டும் வேணும், ஆனால் வந்து காசு மட்டும் உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு. இல்லை மேடம், நான் வாழணும் இல்லை மேடம் எனக்கு. நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு. நீ கூட ஒரு வேலைக்கு போகலாமே. அந்த அம்மா சொல்கிறாங்க, நாம் யாரும் எதையும் சொல்லி கொடு. கவுன்சிலர் வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் இவங்க வீட்டில் போய் அடி வாங்கி நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டேன். இவர் வயிற்றில் ஏறி மிதித்து எனக்கு வந்து யூரினில் பிளட்டெல்லாம் வந்துருச்சு மேடம், அந்தளவுக்கு கொடுமைக்கார வீடு. சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க வந்து ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்பிடுறாங்க கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கவுண்டர் போடணும். அப்போ கவுண்டர் போடும்போது தான் முழு விவரங்களையும் அந்த நோட்டீஸில் இருக்கிறதையும் படித்து பார்த்தோம்.